சிவராத்திரி அப்படின்னாலே நம்ம கிராமங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடை தான் வந்து முதன்மையாக நம்ம பண்ணுவோம். அப்படி நம்ம கிராமங்களில் இருக்கும்போது முதல் நாள் வீடுகளில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோவில்களுக்கு போய் சாமி கும்பிடுறது வழக்கம். எங்கள் ஊர் பக்கம் வந்து வீட்டில் சாமி கும்பிடும்போது இந்த மாதிரி பச்சரிசியை ஊற வச்சுட்டு அது கூட தட்டைப்பயிறு அப்படி இல்லைன்னா பச்சை பயிறு வேக வச்சு ஆட் பண்ணிட்டு தேங்காய் துருவல் வெல்லம் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டு பூஜை ரூமில் சிவன் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அவங்க முன்னாடி வச்சு படைக்கிறது அப்படி இல்லை நம்ம குலதெய்வத்துக்கு படைக்கிறது இந்த மாதிரி வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம அங்காளி பங்காளிகள் ஊரோட சேர்ந்து வந்து போய் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவது வழக்கம். ஆனால் நம்ம வந்து இப்போ சிட்டி சைடு இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஸோ வீட்டிலேயே வந்து நம்ம குலதெய்வத்துக்கும் சிவபெருமானுக்கும் நம்ம செஞ்சு வச்சிருக்கிறது எல்லாமே படைச்சிட்டு அன்னைக்கு சாயந்தரம் வந்து சிவன் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து சாமி கும்பிடுறது எங்களுடைய வழக்கம். பெரும்பாலும் நாங்கள் சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழிச்சு இருந்து அந்த பூஜை பண்ணுறது அந்த மாதிரி பழக்கம் வந்து நம்ம பக்கம் கிடையாது. நல்லபடியாக கோவில்களில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம். குலதெய்வ வழிபாடும் பண்ணி முடிச்சிருவோம்.